ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேஹோப்கான ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், பரதநாட்டியம் டான்ஸர், ஓகேவா? அண்ட் ஜேஹோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டான்ஸர். ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அகாடமியில் தான் வந்து வேலை பார்க்குறீங்க. ஸோ இதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே ஸ்டோரி உள்ளார போயிடலாம். ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் அப்படியே கடன் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அகாடமிக்கு போகிறதுக்காக தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் சாரின்னு ஒன்று கட்டுவாங்க பார்த்தீங்களா? லைக் வந்து ஆஃப் தான் இருக்கும், லைக் அடியில் பேண்ட்டு போட்டிருப்பாங்க. லைக் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு எல்லோ கலர் சாரீ அழகாக கட்டிக்கிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங் ஹேர் அழகாக அப்படியே பின்னி போட்டுட்டு பூ வச்சுட்டு கண்ணுக்கு அப்படியே ஐலைனர் அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே அழகாக பக்காவாக அப்படியே டான்ஸர் மாதிரி இருப்பீங்க எப்போவே. ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே ரெடி ஆகி வந்து போயிட்டுருக்கீங்க அகாடமிக்கு. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த அகாடமியில் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. நெக்ஸ்ட்டு தான் வந்து ஜேஹோப் வந்து லைக் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். ஜேஹோப்க்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்களா. ஆஃப்டர் ஜேஹோப் வந்து இந்த வெஸ்டர்ன் மாஸ்டராக சேர்ந்த பிறகு உங்ககிட்ட இருந்த பாதி பசங்க அவங்ககிட்ட தான் போயிடுவாங்க, லைக் ஜேஹோப் கிட்ட தான் வந்து போயிடுவாங்களா. உங்களுக்கு அதனாலே வந்து ஜேஹோப் மேலே வந்து கொஞ்சம் காண்டாக இருப்பீங்க. லைக் என்னடா அவன் வந்தோடனே நம்ம பசங்களாக கூப்பிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து சேருவாங்க. ஆனால் சேர்ந்துட்டு 1-2 டேஸ் தான் உங்கள் கூட இருப்பாங்க. லைக் நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து வெஸ்டர்ன் கற்றுக்க போகிறேன், எனக்கு கிளாசிக்கல் வரல, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு அது வரல இது வரல அப்படின்னு சொல்லிட்டு வர பாதி பேர் உங்ககிட்ட வந்து அப்படி ஜேஹோப் கிட்ட போயிடுவாங்க. அதனாலே உங்களுக்கு வந்து ஜேஹோப் மேலே அவ்வளோ கோவம் வரும். மற்றபடி வந்து ஜேஹோப் வந்த புதுசில் உங்களுக்கு வந்து ஜேஹோப் மேலே ஒரு சின்னதாக ஒரு க்ரஷ் மாதிரி இருந்திருக்கும், ஓகேவா? பிகாஸ் வந்து அவர் அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவார், அவரோட பர்சனாலிட்டி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் இந்த இடையில இந்த சம்பவத்தினால் உங்களுக்கு வந்து ஜேஹோப் மேலே கொஞ்சம் கடுப்பு, லைக் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி உங்களுக்கு ஈகோ மாதிரி ஆயிருக்குமா. ஸோ அதனால் எப்போ அவரை பார்த்தாலும் மறைக்கிறது அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருப்பீங்க இப்போது. ஸோ வந்து கிளம்பிட்டு அப்படியே அகாடமி தான் போகிறீங்க. நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் அகாடமி சீக்கிரமாக போயிட்டு உங்களோட ஆப்போசிட் ரூமில் தான் வந்து ஜேஹோப்போட டான்ஸ் கிளாஸ் இருக்கும், ஓகேவா? லைக் அவரோட டான்ஸ் ரூம், உங்களுக்கு ஒரு ரூம் அவருக்கு ஒரு ரூம், லைக் மோஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு அங்கே தான் அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கீங்க, அவர் வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இன்னும் ஆளக்கானவே அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு அப்படியே சும்மா நோட்டை விட்டுட்ருக்கீங்க. உங்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜேஹோப் தான். ஆக்சுவலாக அவர் இப்போ தான் வந்து வந்திருப்பாரா. ஸோ உங்கள் பின்னாடியிலேருந்து ஜேஹோப் தான் அப்படியே வராரு, வந்து அப்படியே அப்படின்றாரு. நீங்கள் யாரா அது அப்படி சொல்லி திருப்பி தான் ஜேஹோப் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆயிடுச்சு. அவரில் உள்ளார கூட வந்து பார்க்கலாமே நீங்கள் எங்கள் கிளாஸ் அப்படின்றாரு. இல்லை உங்கள் பசங்க கத்திட்டு இருந்தாங்க, அதான் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரூமுக்கு வந்து அப்படியே கதை சாத்திக்கிட்டீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் இருக்குது. சரி போய் நம்ம பார்க்குறத அவன் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜேஹோப் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். தலைவன் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு வந்து உங்களை அவ்வளோ பிடிக்கும், உங்களை அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்ப்பார். லைக் வந்து நீங்கள் எதுவும் டான்ஸ் ஆடுறது அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நிறையா பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண போவீங்கள்ல. ஸோ எல்லாத்துலேயுமே மனுஷன் வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் ஆடுறத அப்படி ரசித்து பார்ப்பார். நீங்கள் ஆட ஆரம்பிச்சுட்டா அவ்வளோதான், மனுஷன் அப்படியே உட்காந்த இடத்துல கண் சிமிட்டாமல் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அப்படியே உங்களை ரசித்து பார்ப்பாரு, உங்களை அட்மையர் பண்ணி. அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, உங்களை லவ் பண்ணுறாரு அவர். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, ஓகேவா? அவள் பேர் வந்து நிவி. அவளுக்கு வந்து என்னென்னா நீங்கள் வந்து அவளை கிளாசிக்கல் டான்ஸ் தான் ஆடணும் அப்படின்னு சொல்லுவீங்க. லைக் அவளும் சின்ன வயசுலேருந்தே உங்கள் கூட தான் கற்றுன்ட்ருப்பாள். ஸோ வந்து அவள் என்ன பண்ணியிருப்பான்னா, கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் நான் வந்து வெஸ்டர்ன் தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்போட கிளாஸில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாள். ஸோ அவள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜேஹோப்க்கு வந்து லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாள். நிவி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜேஹோப்க்கு வந்து தூது புறானே சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து ஜேஹோப்க்கு வந்து சொல்லிடுவா. ஸோ அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு உங்களோட லைஃபு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்பு. உங்களோட அகாடமியோட ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களையும் ஜேஹோப்பையும் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்ருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அங்கே தான் வந்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மீட்டிங் ஹாலில் வந்து டேரக்டர்ஸ் ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி உட்காந்துட்டு இப்போ வந்து சொல்கிறாங்க அந்த விஷயத்த. லைக் வந்து 5 இயர்ஸுக்கு ஒரு தடவை வந்து ஒரு பெரிய காம்படிஷன் ஒன்று நடக்கும். லைக் ஆல் ஓவர் த இந்தியா வந்து வருவாங்க.
அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அகாடமி எப்போவுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அண்ட் மிஸ் ரியா இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் கூட 2-3 தடவை ப்ரைஸ் வின் பண்ணி தந்திருக்கீங்க. ஸோ அந்த காம்படிஷன் தான் இந்த தடவை வருது. ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்கள் 2 பேரையும் பார்த்து சொல்கிறாங்க. நீங்களும் வந்து அப்படியே அசல்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. எப்பவுமே வந்து உங்ககிட்ட தான் அந்த காம்படிஷன் பொறுப்பு தருவாங்க. நீங்கள் அவங்களோட டீமோட போய்ட்டு ஆடி ப்ரைஸ்லாம் வின் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ இந்த தடவை அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் கெத்தாக உட்காந்துட்ருக்கீங்க ஜோப் பக்கத்தில். ஜோப்க்கு வந்து இது புதுசாக அவருக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ தானே கொஞ்சம் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ வந்து அவர் வந்து அப்படியே புதுசாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து தராட்ட அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ அந்த ஃபவுண்டர் தான் அப்படியே சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இந்த வருஷமும் வந்து காம்படிஷனுக்கு வந்து நீங்கள் போகணும் ரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஓகே சார் பார்த்துக்கலாம், இந்த தடவை கப் அடிச்சுட்டு வந்துட கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்கிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணலான்னா புதுசாக ஜேஹோப் வந்து வந்திருக்காரு இல்லையா, ஸோ அவரை வந்து அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இந்த டைம் அப்படின்னோடனே உங்களுக்கு அப்படியே மூஞ்சி மாறுது. எது அவர் அனுப்புறதா? இத்தனை வருஷமாக நான் தானே போவேன், திடீர்னு அவனை கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி தான் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் சார் என்ன சார் எப்பவுமே நான் தானே போவேன், இப்போ என்ன புதுசாக அவர் இது பண்ணுறீங்க? அண்ட் ஜேஹோப்லாம் வந்து எதுவும் தெரியாது சார், அவர் இப்போ தானே வந்திருக்காரு, கொஞ்ச நாள் இருட்டும் அது எப்படி அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த மேனேஜர் எப்படி சொல்கிறாரு, அதுக்கு தான் நாங்கள் இன்னொரு பிளான் ஒன்று வச்சுருக்கோம். லைக் எப்பவுமே நீங்கள் மட்டும்தானே போவீங்க, இந்த தடவை வந்து ஒரு சின்ன சேஞ்சுக்காக வெஸ்டர்ன் அண்ட் கிளாசிக்கல் மியூசிக் ஒரு ஃப்யூஷன் மாதிரி 2 பேரும் சேர்ந்து போங்களேன் நம்மளோட அகாடமி சார்பா அப்படின்றாங்க. உங்களுக்கு வந்து சரி ஷாக்கு, சார் என்ன சார் பேசுகிறீங்க, அது எப்படி சார் வெஸ்டர்னும் கிளாசிக்கலும் ஒன்றாக்க முடியும்? அதெல்லாம் முடியாது, ஒன்று போனால் வெஸ்டர்ன் போகணும், இல்லை கிளாசிக்கல் தான் போகணும். வெஸ்டர்னாக போகக்கூடாது, கிளாசிக்கல் தான் சார் போகணும், நம்மளோட கல்ச்சரை நம்ம வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும், அதுதான் நம்மளுக்கு யூனிக்னஸ் சார். இந்த வெஸ்டர்னால் எல்லாரும் ஆடிட்டு போயிடுவாங்க, கிளாசிக்கல் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஜேஓபியும் அதில் எழுத்தது உங்களுக்கு அப்படியே ஈகோ கிராஷ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே கிளாசிக்கல் டான்ஸ் தான் வந்து போனால் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேஓப் வந்து எதுவுமே பேசலை. அவருக்கு வந்து அப்படியே நீங்கள் பேசுகிறதே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் பேசுறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்குது. பிகாஸ் அவருக்கு தெரியும் நீங்கள் அவர் வரதுனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த டேரக்டர் உங்களை பார்த்துட்டு, மிஸ் ரியா ஒரு நிமிஷம் இருங்க, ஜேஹோப் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜேஹோப் பார்த்து கேட்குறோம். நீங்கள் அப்படியே ஜேஹோப்பை கண்ணாலே அப்படியே மறைச்சிட்ருக்கீங்க. ஜேஹோப் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே ஜேஹோப் அந்த ஃபவுண்டர் பார்த்துட்டு, எனக்கு ஓகே தான் சார், புதுசாக ட்ரை பண்ணால் தான் வந்து நம்மளோட யூனிக்னஸ் நம்ம காட்ட முடியும். ஸோ எத்தனை நாள் தான் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறார். உங்களுக்கு அப்படியே சரி காண்டாகுது, என்னை பார்த்து என்ன சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி. அப்படியே அந்த ஃபவுண்டர் ஓகேப்பா, அப்போ உனக்கு ஓகே மிஸ் ரியா, நீங்களும் வந்து அவங்க கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த ஃபவுண்டர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் சார் வேணாம் சார், நான் சொல்கிறத கேளுங்க, ஒன்று கிளாசிக்கல் டான்ஸு இல்லை வெஸ்டர்ன் வைங்க, அதெல்லாம் ரெண்டும் சேர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்னும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த ஃபவுண்டர் டைரக்டர்ஸ்லாம், இங்கே பாருமா, இது நீ நினைக்கிற மாதிரி விஷயம் இல்லை, இது எங்களுடைய மான மரியாதையை காப்பாற்ற வேண்டிய ஒரு காம்படிஷன். ஸோ வந்து நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீ பண்ணணும் அப்படின்னு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஜேஹோப் மேலே தான் அப்படியே சரிகாண்டாகுது, எல்லாம் அவனால தான் இப்படி எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான் பாரு அப்படி சொல்லி அவனை அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளே திட்டிட்டு அப்படியே நீங்கள் வந்து போகிறீங்க. உங்களாலேயும் இப்போ என்ன பண்ண முடியும், டேரக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, ஸோ உங்களால் எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்துட்டீங்க. அப்படியே இப்போ நீங்கள் 2 பேர் தான் அப்படியே வெளியில் வரீங்க. நீங்கள் அப்படியே ஜேஹோப்பை பார்த்து அப்படியே மறைச்சிட்டே இருக்கீங்க. ஜேஹோப்புக்கே அது ஃபீல் ஆகுது. அப்படியே திரும்பி உங்களை தான் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை மறைச்சிட்டு நீங்கள் கூட உங்கள் ரூமுக்கு அப்படியே போயிட்டீங்க எதுவுமே பேசாமல். அவர் வந்து ரியா நிலுங்க அவங்ககிட்ட பேசணும் அப்படின்றாரு. நீங்கள் கண்டிக்கவே இல்லை. நீங்கள் வேணா அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ஜேஹோப் வந்து விடுற மாதிரி தெரியல. அவர் ஏன் ஓகே சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்போ உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, அதனால தான் வந்து தலைவர் வந்து ஓகேவே சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சரி ஈகோ கிராஷு, அவன் எப்படி என் கூட வந்து ஒர்க் பண்ணுவான், ஆல்ரெடி என் பசங்களை எல்லாத்தையும் அவன் கூப்பிட்டு போயிட்டான், இந்த தடவை எப்படி நான் அதுவும் அவன் கூட போய் நான் எப்படா சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ டைம் ஸ்கிப்பு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜேஹோப் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பார், லைக் வந்து இதுக்கப்புறம் நம்மளோட 2 பேரோட டீமும் ஒன்றா தானே ஒர்க் பண்ண போகிறோம், சரி நீங்கள் வந்து எங்களுடைய டான்ஸ் கிளாஸ் ரூமுக்கே வந்துடுங்க, எங்களுது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸோ அங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நீங்களா அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து எங்கள் ரூமுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஜேஹோப் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் ஓகே சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து இருக்கணும் அவ்வளோதான், அதனால் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் ப்ராக்டிஸ் செக்ஷன்
இல்லையா? ஸோ ஜோப்போட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் ரூமுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சீன் போட்டுட்ருக்கீங்க. லைக் எப்படின்னா லைக் வந்து கெத்தை மெயின்டைன் பண்ணணும், அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் கெத்தாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஜோக்கு ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சில்லியாக ஃபன்னியாக இருக்குது. அவருக்கு சிரிப்பு அடக்க முடியல. ஸோ இப்போ வந்து அப்படியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்களும் ஜெயஹோப் அப்படியே ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜெயப் தான் வந்து அப்படியே எல்லாட்டையும் பேசுகிறாரு. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம வந்து ஒரு காம்படிஷன் போகிறோம். ஸோ நம்மளோட வெஸ்டர்ன் அண்ட் கிளாசிக்கல் டீம் 2 பேருமே சேர்ந்து தான் அதை பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்குள்ளார நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கோங்க. அண்ட் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 2த்தையும் சேர்த்து ஒரு ஃப்யூஷன் மாதிரி தான் இருக்க போகுது. இன்னிலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜெயப் பார்த்துட்டு, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லாவே ஆடுவாங்க, பாவம் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கிளாசிக்கல் எப்படி நான் சொல்லித்தர போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவரை மட்டும் தட்டி பேசணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு அப்படியே ஜெயப் வந்து, சொல்லிக் கொடுக்குறது தான் இவ்வளோ கிரேட் மிஸ்ட்ரியாக இருக்கீங்கல்ல, நீங்கள் சொல்லிக் கொடுத்தா என் பசங்க கற்றுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து அவரை இன்சல்ட் பண்ணுன்றதுக்காக பேசியிருப்பீங்க. லைக் வந்து அவர் ஒரு மாதிரி உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஆன்சர் சொல்லிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஆச்சா என்னடா அவன் எப்படி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து சரி நானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்றைக்கி எல்லாருமே வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயோப்போட பசங்கள்லாம் போட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி படுத்து எடுத்துகிட்ருக்கீங்க. லைக் வந்து ஆஃப் சிட்டிங் உட்காரு, ஒழுங்காக உட்காரு, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. நல்லா பண்ணுற பசங்களையும் நீங்கள் வந்து நல்லா பண்ணல, இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த பசங்க மேலே அவ்வளோ காண்டு இருக்கும்ல. லைக் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு அங்கே போன பசங்களாம் இருப்பாங்களா, அவங்களெலாம் வச்சு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஜோப்கே பார்த்து ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அதை எப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு. நீங்கள் அந்த பசங்களை மட்டும் படுத்து எடுக்கலை, ஜோக்கு தான். பிகாஸ் வந்து லைக் 2 மாஸ்டர்ஸுமே லாஸ்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஜெயஹோப்பும் நீங்களும் கலந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குமா. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஜெயஹோப்புக்கு வந்து நான் கிளாசிக்கல் டான்ஸை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையும் பிடிச்சி நீங்கள் விடல, அவரையும் பிடிச்சி ஒரு வழி பண்ணிகிட்ருக்கீங்க. என்னது இது, இப்படி தான் நிற்பாங்களா, ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், இந்த மாதிரி பாடியை லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா ஸ்டிஃபாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹோப்பு தான் பிடிச்சி நோண்டிட்டு இருக்கீங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கெத்தை மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஸ்பாட்டிவாக எடுத்துகிட்டு அப்படி தான் பண்ணுறாரு. நீங்கள் என்னடா என்ன சொன்னாலும் பண்ணுறானே, இவன் எப்படியாவது எதனா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர்கிட்ட தான் அப்படியே மோஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். ஜோப் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா ஆஃப் சிட்டிங் உட்காருங்க, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி பாடு எடுத்துகிட்டு இருக்கீங்க. அவருக்காக ஒரே பொசிஷனில் எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்களேன். லைக் ஒரு 2-3 மினிட்ஸில் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் பிடிச்சி ஒரு ½ இருக்கும் அந்த பசங்க எல்லோரும் ஒரே பொசிஷன்லேயே உட்கார வச்சுட்ருக்கீங்களா. ஜியோப்லாம் இங்கே வந்து ஒரு மாதிரி கால் நடுங்கவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து வெளியில் சொல்லலை. ஜியோப்போட பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ளாட் ஆகிட்டாங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரியாக்கிட்டே வச்சுக்கிட்டீங்க, வாங்கடா அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஜியோப்பே ஸ்மெக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. மனுஷன் இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. உங்களோட தங்கச்சி ஜோப்கிட்ட வந்து இதுக்கு தான் சொன்னேன் அப்போவே, இவ கூடலாம் வேண்டாம் எங்கே நீங்கள் கேட்டீங்க, போய் இவ்வளோ நீங்கள் லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜோப்கிட்ட வந்து கேட்குறா. இப்போ புரியுதா மாஸ்டர், நான் ஏன் எங்கள் அக்காவை விட்டுட்டு வெஸ்டர்ன் சேர்ந்தேன்னு, இவள் இப்படி தான் என்னையும் பாடுபடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஜோப் பார்த்து ஆமாம் ரொம்ப பாவம்தான், இருந்தாலும் உங்கள் அக்கா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்து சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படியே ஜியோப்பொங்கலே பார்த்துட்டு உனக்கு இருக்குடி இரு, நாளைக்கு உனக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு அவருக்கு மைண்ட் வாய்ஸ். ஜியோப்பொங்கலை பார்த்துட்டு கல்லெஞ்சக்காரி என்ன குடும்பப்படுத்துகிறா பாரு என் பசங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. உனக்கு நாளைக்கு வச்சுக்கிறேன் இரு, உன்னை எந்த வழியில் வந்து மடக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த வழியில் வந்து உன்னை மடக்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸ் அப்படியே நினச்சிட்டு அவர் அப்படியே நீங்கள் சொல்கிறதுலாம் அப்படியே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மன திருப்தி வரைக்கும் லைக் வந்து உங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆன பிறகு தான் வந்து எல்லோரும் அப்படியே ஓகே இன்றைக்கி ப்ராக்டிஸ் செஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்கிறீங்க. பசங்க எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. அப்படியே ஜியோப்பும் சரி டயர்ட் ஆகிட்டாரு, ஆனால் வெளியில் வந்து சொல்லிக்கல இன்னும். நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே இப்போ தான் அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே குளுகுலுன்னு இருக்குது. நீங்கள் அப்படியே கேஷுவலாக ஓகே நாளைக்கு செக்ஷனில் பார்க்கலாம் டாடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஜியோப்லாம் நீங்கள் போன பிறகு அவ்வளோதான், கீழே மனுஷன் படுத்துட்டா ஐயோ முடியல, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, கை வலிக்குது. நானே இத்தனை வருஷமாக டான்ஸ் ஆடுறேன்டா,
எனக்கு இவ்வளோ வலிச்சதுடா, ஒரே பொசிஷனில் அரை மணி நேரம் உட்காந்து என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்குது. பசங்கள்லாம் கிளாசிக்கல் டான்ஸ் வேணாம் மாஸ்டர் அப்படின்ட்டு கதறிட்டு இருக்காங்க. ஜேப் தான் அப்படியே எல்லாரையும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேசுகிறாரு. சரி பரவாயில்லடா, காம்படிஷனுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் எல்லாரையும் சமாதானப்படுத்தி கூல் ட்ரிங்க்ஸ்லாம் அப்படியே வாங்கி கொடுத்து எல்லாரையும் அனுப்பிச்சி வைக்கிறாரு வீட்டில். உங்களுக்கு இங்கே வீட்டில் அப்படியே சரி ஹாப்பி. ஜியோப் வந்து நீங்கள் ஒரு மாதிரி பாடுபடுத்தி எடுத்தது உங்களுக்கு அப்படியே சரி ஹாப்பி. வீட்டில் அப்படியே குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா. இந்த ரியா கிட்டியாடா நீ மோதுற உனக்கு இருக்குது, இன்னும் பாரு நான் உன்னை என்னென்னலாம் பண்ணுறேன் பாரு ஜியோப் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் கூடயே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோப் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து நான் உங்கள் எல்லாருக்கும் வெஸ்டர்ன் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டெப்ஸ்லாம் வந்து சொல்லித்தராரு. இவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லாமல் பசங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லாம் சொல்லி தந்துட்டுருக்காங்க. ஈவன் உங்கள் பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஜியோப் சொல்லி கொடுக்குறது வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. லைக் என்ன சொன்னாலும் பண்ணுறாங்க. உங்களுக்கா இன்னும் கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது, என்ன நம்ம பசங்களே திரும்பி இழுத்துப்பான் போலையே அவங்கக்கிட்ட அப்படி சொல்லிட்டு. அவர் வந்து மோஸ்ட்டாக வந்து சிம்பிளான ஸ்டெப்பு அந்த மாதிரி தான் வந்து பிகினிங்காக சொல்லித்தராரு. லைக் வந்து உங்களுக்கும் வந்து சொல்லித்தராரு, நீங்களும் வந்து ஈஸியாக அப்படியே போட்டீங்க. நான்லாம் பற்றியா அசால்ட்டாக போட்டேன் பற்றியா, அதுக்கு தான் கிளாசிக்கல் டான்ஸாக சொல்கிறது, எல்லா டான்ஸும் நான் ஆடிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு திமிரில் தான் நீங்கள் ஆடிட்டுருக்கீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ நேரம்லாம் எடுத்துக்கல, லைக் ஒரு ½ அன் ஹவர் தான் ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷன் முடிஞ்சிருக்கும். ஸோ வந்து பசங்களாம் வந்து நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்ன அதுக்குள்ளார அனுப்பிச்சிட்டிங்க, இப்படி இருந்தால் எப்படி, இன்னும் காம்படிஷன் வேறு ஒரு 10 days தானே இருக்கும், இன்னும் ட்ரெயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் இல்லை இதுவே போதும், அவங்களுக்கு வந்து இதுவே போதும், நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுத்துப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி உங்களால் வந்து இந்த காம்படிஷன் தோற்று போயிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. அந்த மனுஷன் வந்து கவலைப்படாதீங்க ரியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்கிறாரு. சரி அப்படி சொல்லிட்டு பசங்க எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சாச்சு. நீங்களும் வந்து சரி எல்லோரும் போயிட்டாங்களே நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜியோப் வந்து டக்குன்னு உங்களை பிடிச்சிட்டு ஜியோப் அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்றாரு. அதான் பசங்களாம் போயிட்டாங்க, நீங்கள் தான் ப்ராக்டிஸ் செஷன் முடிஞ்சிச்சு சொன்னீங்கல்ல, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் சொன்னது பசங்களுக்கு தான் ப்ராக்டிஸ் செஷன் முடிஞ்சுது, உங்களுக்கு இன்னும் முடியலையே. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மறந்துட்டிங்களா, நம்ம 2 பேருக்கும் ஒரு தனி செஷன் இருக்குது, டான்ஸ் செக்ஷன், அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுமே அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஆமாம் இல்லை அப்படி சொல்லிட்டு சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டு பேக்லாம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. மனுஷன் வந்து ஒரு பக்கா ஃபுல் ஃபார்மில் இருக்கார் உங்களை வச்சு நீங்கள் செய்யணுன்னுட்டு. ஸோ அவர் அப்படியே வந்துட்டு ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெஸ்டர்ன் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாசிக்கல் ஃபியூஷன் பண்ணிக்கலாம், நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரொமான்டிக் கப்பல் டான்ஸ் மாதிரி. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்களா, அவர் ஆடுறது உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இல்லை, என்ன தான் வந்து அவர் மேலக்கும் இருந்தாலும். ஸோ ஒரு மாதிரி அப்படியே அவரே மெஸ்பிரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. ஜோப் ஆஹா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு பிளானு அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களை ரியாக்ஷன் விட்டுட்டு அவர் மாட்ட ஆடிட்டுருக்காரு. லைக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், நீங்கள் வந்து இப்படி நிற்கணும், அங்கே பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிவிட்டு உங்களை வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப அவர் க்ளோஸாக வந்து நிற்பாரா, அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுமா. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே வெறப்பாக நின்றுட்டுருக்கீங்க. அவர் டக்குன்னு அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்து உங்கள் ஷோல்டரில் போட்டு ரிலாக்ஸ் ரியா ரிலாக்ஸாக பண்ணணும், சில் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஹேண்ட்ஸ் உங்கள் மேலே போட்டோன்னே உங்களுக்கு ஒரு அப்படியே அவரோட கையை உங்கள் மேலே பட்ட உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஓகே ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ட்ரை பண்ணுறீங்க. இல்லை உங்களால் சுத்தமாக ரிலாக்ஸ் ஆக முடியல, பிகாஸ் அவர் அவ்வளோ க்ளோஸாக இருக்கார். நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே மாற்றி போட்டுட்ருக்கீங்க. அவரே உங்கள் ரியாக்ஷனே பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்டெப் போட்டுகிட்டே இருக்கீங்க. அவர் பின்னாடி வந்து அப்படியே க்ளோஸாக அப்படியே நின்றுட்டு அவரோட ஹேண்ட்ஸ் வந்து கரெக்டாக உங்களோட ஹிப்பில் வந்து வைக்கிறாரு. நீங்கள் வந்து அந்த டான்ஸ் சாரி சொல்லியிருப்பேன்ல, ஸோ அதுதான் நீங்கள் வேர் பண்ணிகிட்ருப்பீங்க. கரெக்டாக அவரோட கை வந்து உங்கள் இடுப்பில் வைக்கிறப்போ லைக் டேரெக்டாக ஸ்கின்னில் தான் போடும், லைக் சாரி இல்லையா, லைக் தெரியும் இல்லையா. ஸோ அதனால் வந்து டேரெக்டாக அவரோட கை வந்து கரெக்டாக உங்களோட ஸ்கின்னில் போடும். உங்களுக்கு அவ்வளோதான் டக்குனு அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த கையை அப்படியே தட்டி விடலான்னு போகிறீங்க. அவர் கமான் ரியா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான், இதுக்கே ஓவர் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கா ஸ்டெப்புக்கு ஏண்டா அங்கங்கே தொடுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மைண்ட் வாய்ஸு. அவர் இன்னும் அப்படியே க்ளோஸாக உங்ககிட்ட ஆடுறன்ற பேரில் மனுஷன் வந்து ரொம்ப பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு இவன் வேணும்னே தான் பண்ணுறானா இல்லை உண்மையாக ஏதாவது ஸ்டெப்பா அப்படின்ற மாதிரி டவுட் ஆகிடுச்சு.
உங்களுக்கு அவர்கிட்ட வர வர ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ரேஸ் ஆகுது, நெஞ்செல்லாம் அப்படியே படபடன்னு அடிச்சுக்குது, விட்டால் ஹார்ட்டை வெளியில் வந்து விழுந்துருப்பாள் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்குது. அவர் வேறு சும்மா இல்லாமல் அவர் ஹேண்ட்ஸுன்ற பேரில் அவரோட ஹேண்ட்ஸ் வந்து டச்சிங் அங்கங்கே ஆகுது. உங்களுக்கா என்னடா அவன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவங்களால ஒரு மாதிரி எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவர் அப்படியே பார்த்து போதும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் இல்லையே இன்னும் இருக்கே, இது ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு சொல்கிறாரா. உங்களுக்கு வேறு திடீர்னு பயமாகுது. பிகாஸ் ஸ்டூடியோவில் யாருமே இல்லைல்ல, நீங்களும் அவர் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அப்படியே அவர் உங்கள் கிட்ட வந்து அப்படியே காது கிட்ட வந்து அப்படியே சொல்கிறாரு, என்னரியா உங்களுக்கு வெஸ்டர்ன் வராது போலையே, நீங்கள் சொன்னீங்க அப்படியே அசால்ட்டாக போட்டு வந்துட்டு இங்கே ஒன்றுமே வரல அப்படின்ற மாதிரி உங்களை உசுப்பேத்துறதுக்குன்னே சொல்கிறாரு. லைக் உங்கள் ஈகோ ட்ரிகர் பண்ணோம் அப்படின்றக்காக சொல்கிறாரா. நீங்கள் இந்த வார்த்தை கேட்டோன்னே யார் சொன்னேன் எனக்கு வெஸ்டர்ன் வராது, நான் நல்லா ஆடுவேன், வெஸ்டர்ன் ஆடுவேன், கிளாசிக்கல் ஆடுவேன், எல்லாமே நான் ஆடுவேன். இப்போ பாரு, இப்போ என்ன இந்த மாதிரி ரொமான்டிக்காக ஆடணும் அவ்வளோதானே, இப்போ பாரு இப்போ நான் ஆடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஜியோக்கு வந்து அப்படியே சிரிப்பு அடக்க முடியல, இருந்தாலும் அப்படியே அடக்கிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து ஸ்டெப்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அவர் வேணும்னே வந்து உங்களை ஹிப்பை டச் பண்ணுறது, அங்கே கைப்பிடிச்சி பண்ணுறது, உங்களை அங்கங்கே டச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காரா. நீங்கள் வந்து ஓகே ரியா, அது ஜஸ்ட்டு டான்ஸ் தான், அவன் வேணும்னே பண்ணுறான், ஜஸ்ட்டு டான்ஸு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளாரே எப்படி சொல்லிவிட்டு ஆட ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு அளவுக்கு வந்து உங்களால் முடியல. லைக் உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஜோப் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து எட்டி பார்க்குறீங்க. உங்கள் 2 பேருக்கு வேறு அடிக்கடி டச்சிங் ஆகுது. அதுவே உங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு மாதிரி ப்ளஷி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ 2 பேருக்குமே ஒரு மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸு அந்த மாதிரிலாம் எல்லாம் போயிட்டுருக்குல்ல. ஸோ 2 பேருக்குமே ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்கிறது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஜோக் வேறு சும்மா இல்லாமல் அடிக்கடி அப்படியே உங்கள் காதாண்ட வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும், அப்போ தான் நம்மளை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களால். ஸோ நீங்கள் போடுற ஸ்டெப்லாம் மனுஷன் வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி உங்களை க்ளோஸாக அப்படியே பக்கத்தில் இழுத்துகிட்டே இருக்காரா. லைக் அவருக்கே வந்து உங்களோட ஹார்ட் பீட் வந்து ஃபீல் ஆகுது. பிகாஸ் அந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்க. உங்களால் வந்து சுத்தமாக முடியல. போதியா நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்ற மனுஷன் கேட்குற மாதிரி இல்லை. அவர் வந்து இல்லை இன்றைக்கி தான் நீ பண்ணியே ஆகணும், முதல்ல என்னை என்ன நல்லா டார்ச்சர் பண்ணியிருப்ப, நீ என்ன நல்லா வச்சு செஞ்சுருப்பேன், உனக்கு வச்சு செய்கிற இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா இல்லாமல் அப்படியே உங்களை க்ளோஸாக பிடிச்சி அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி வராரா. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சரி ஷாக்கு. நீங்கள் அப்படியே ஒரு பார்க்குறீங்க, என்ன அவன் கிட்ட வரான், கிஸ் பண்ண வரானோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜோ என்ன பண்ணுறீங்க, எதுவும் ஒரு ஸ்டெப்பு இப்போ தான் ஆட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் அப்படியே க்ளோஸாக அப்படியே கிட்ட வராரு. ஜோ ஃபஸ்ட்டு கையை எடுக்கிறீங்களா, எடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன். ஜோ ஃபஸ்ட்டு கையை எடுங்க. நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி உரசுறது, இந்த மாதிரி டச்சிங்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த வேலையில் என்கிட்ட வச்சுக்காதீங்க, புரியுதா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்து சொல்கிறீங்க. அவர் கேட்குற மாதிரி இல்லை, உங்களை அப்படியே இன்னும் அப்படியே க்ளோஸாக தான் அப்படியே இழுத்துட்ருக்காரு. ஜோ ஃபஸ்ட்டு கையை எடுங்க. இப்போ கையை எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்த்து கொஞ்சம் மறைக்கிறீங்களா. அவருடைய லைக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்க 2 ஹிப்பையும் அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ வந்து அவர் கையெடுத்த அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு பேலன்ஸ் போயிருக்குமா. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் அப்படியே பின்னாடி விழுற மாதிரி போயிருப்பீங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காமல் அவர் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் என்ன பிடிக்காமல் நின்றுட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவர் நீ தானே கையெடுக்க சொன்ன அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக நின்றுட்டுருக்கு நீங்கள். ஸோ அவர் கையை எடுத்ததில் நீங்கள் பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே கீழே விழ போவீங்களா. ஸோ அவர் வந்து உங்களை பிடிக்கிற மாதிரி தெரியல, அவர் மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஒரு சப்போர்ட்டுக்கு அவர் கை பிடிச்சி இழுத்துருப்பீங்க, நீங்கள் கீழே விழுற இதில் அவர் பிடிச்சி இழுத்ததில் அவர் உங்களை நிறுத்துவான்னு பார்த்தா அவரும் கூட சேர்ந்து விழுந்துட்டுருக்காரு. லைக் நீங்கள் கீழே விழ அவர் உங்கள் மேலே விழ உங்கள் பாடி டச்சிங் ஆகுது, உங்கள் லிப்ஸும் அவரோட லிப்ஸும் பக்கத்தில் இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கிஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே ஜோவை பார்த்து கீழே தானே விழ வந்தேன், ஏன் பிடிக்கல, நீ தானே நோ டச்சிங் என்ன, அதான் ஷோ நான் விழ போயிட்டேன், அதுக்காச்சும் பிடிச்சிருக்கணுமா இல்லையா, நீ தானே ரியா சொன்ன நோ டச்சிங் அதான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. வேணும் தானே பண்ணீங்க, ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறாரு.
ஸோ ஃபஸ்ட்டு எழுந்துருங்க ஷோ அப்படி சொல்லிட்டு அவர் பிடிச்சி தள்ளி விடலான்னு அப்படி எழுந்துக்க போகிறீங்க. லைக் வந்து உங்களோட ஒரு செயின் மாதிரி நீங்கள் போட்டிருப்பீங்களா, அவரோட ஷர்ட் பட்டனில் போய் மாட்டிருக்கோம் நீங்கள் விழுந்ததில். ஸோ வந்து எழுந்துருங்க அப்படி சொல்லிட்டு பிடிச்சி அவரை தள்ளி விட போகிறீங்க. லைக் வந்து உங்களோட செயின் மாட்டிக்குதுல்ல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸாக தான் இன்னும் இருந்துகிட்ருக்கீங்க. ஜோப்லாம் ஒரு மாதிரி குளுன்னு இருக்குது. உங்களுக்கா இங்கே இன்னும் அப்படியே ஹார்ட்டு வெடிச்சிரும் போல் அந்தளவுக்கு இருக்குது லைக் அவர் இது பண்ணுறது. ஷோ இந்த செயின் வேறு இப்போ தான் மாட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த செயின் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஜோப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருமா பொறுமை எடுக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அப்படியே எடுத்துகிட்ருக்காரு. உங்களுக்கு இன்றைக்கி ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு வழியாக அவர் அப்படியே செயினையும் அவரோட பட்டன்லேருந்து மாட்டின்னு இருந்ததை எடுத்துகிட்டு ஸோ அப்படியே அவர் எழுந்துக்கிறாரு. அண்ட் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆக்வர்டாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு இன்றைக்கி போதும் ப்ராக்டிஸ் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே கடகடன்னு கிளம்பிட்டீங்க. இங்கே ஜோப்லாம் வந்து கையில் பிடிக்க முடியல. பிகாஸ் அவருக்கு எப்படி சொல்கிறது, அவருக்கு வந்து உங்கள் கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்ததே சரி ஹாப்பி மனுஷனுக்கு. அதுவும் உங்களை வந்து எப்படி சொல்கிறது, உங்க கூட இவ்வளோ க்ளோஸாக ஆடினதே அவருக்கு வந்து சின்ராசா கையில் பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான். அப்படியே ஒரு மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காரு மனுஷன். நீங்களா உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவர் உங்களை அங்கங்கே அப்படியே ஒரு மாதிரி டச் பண்ணி ஆடிருப்பார்ல, அதிலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சப்போஸ் யாராவது உங்களை தொட்டால் கூட டக்குன்னு உங்களுக்கு ஜேவப் உங்களை டச் பண்ணிப்பார்ல, அந்த ஃபீல் தான் உங்களுக்கு வருது. ஸோ எனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எது பண்ணாலும் சரி அது ஜேவப் தட்டாவே தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை டான்ஸ் ப்ராக்டிஸ் செஷன்லாம் போயிட்டுருக்கோம். மனுஷன் வந்து உங்களை அப்படியே ஒரு மாதிரி டீஸ் பண்ணிகிட்டே இருப்பார். டான்ஸ் ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு அங்கங்கே உங்களை டச் பண்ணுறது அந்த மாதிரி வந்து அவர் சும்மாவே இருக்க மாட்டார், நிறைய செலிப்ரேஷன் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ டோட்டலாக வந்து எப்படி ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே ஆகிட்டீங்க. லைக் ஜேஓப் எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உங்களை விட டபுளாக எக்ஸ்ட்ரா எதனா ஒன்று பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப்பு அப்படின்ற பேரில் அவர் வந்து க்ளோஸாக எதனா ஸ்டெப் சொல்கிறது அந்த மாதிரி பண்ணுவார். ஸோ நீங்கள் அதனால் அப்படியே அமைதியாக ஆகிட்டீங்க. மோஸ்ட்டாக இப்போ வந்து ஜேப் கூட சண்டை போடுறது அதெல்லாம் இல்லை. லைக் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளார ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா, நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜோப் மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆல்ரெடி அவரோட உங்களோட க்ரஷ் இல்லையா. ஸோ இப்போ டான்ஸில் வந்து என்ன தான் அவர் வந்து அடிக்கடி உங்களை டீஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாலுமே அவர் வந்து ஒரு மாதிரி நல்லா கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாரு. லைக் வந்து எப்படி சொல்கிறது, உங்களையும் நல்லாவே ஒரு மாதிரி கேர் பண்ணுவார். ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் வந்துடுச்சு ஜேப் மேலே. ஸோ இப்படி தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு வரையாக வந்து அந்த காம்படிஷனும் வந்து நெருங்கி வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி தான் வந்து அந்த காம்படிஷன் நீங்கள் எல்லாமே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. அவ்வளோ அழகாக வந்து எல்லாருக்கூடையும் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு கோஆர்டினேஷன் இருக்குது, எல்லாமே அப்படியே சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸு நீங்களும் ஜோப் தான் அவ்வளோ அழகாக வந்து பண்ணுறீங்க. லைக் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் செக்ஷன் அப்போலாம் வந்து நீங்கள் ஜோப் கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி உங்களுக்கு ஆகும்ல. ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லை. லைக் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவர்கிட்ட கம்ஃபர்ட் ஆகிட்டீங்க. அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களை எப்படி சொல்கிறது பார்த்து கம்ஃபர்ட் ஆக்கிட்டார் அவர்கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் 2 பேருக்குள்ளான கெமிஸ்ட்ரி அப்படி இருக்குது. லைக் அந்த கப்பல் ரொமான்டிக் டான்ஸ் அவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும். ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே கிளாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களோட 2 பேரோட ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாவ் சூப்பராக இருக்காங்கல்ல 2 பேரும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே அவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்கீங்க 2 பேரும். இப்போ நீங்களும் ஜேப் தான், நீங்கள் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 2 பேர் கண்ணே அப்படியே பார்த்து ஆடிட்டுருக்கீங்க. 2 பேருக்குமே வந்து லைக் மற்ற ஆடியன்ஸ் யாருமே கண்ணுக்கு தெரியல. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இன்டென்ஸாக அப்படியே ஐ கான்டாக்ட் மேக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே தான் ஆடிட்டுருக்கீங்க. அவ்வளோ அழகாக ஆடுறீங்க. ஸோ ஒரு வழியாக அப்படியே சாங்கும் அப்படியே எண்ட் ஆகுது. நீங்களும் அப்போ அப்படியே எப்படி சொல்கிறது அப்படியே க்ளோஸாக அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு போஸு, ஆனால் கிஸ் பண்ணல. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. லைக் சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஜோப் நின்றுட்டுருப்பால, லைக் 2 பேருமே ஃபேஸ் க்ளோஸ் டு க்ளோஸ் அந்த மாதிரி தான் ஒரு போஸ்ட்டில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு சடனாக வந்து அப்படியே ஜோப் வந்து கிஸ் பண்ணணுன்னு தோணுது. இந்த மூமெண்ட் லைக் நினச்சி பாருங்களேன். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கிட்ட வரீங்க. லைக் உங்களுக்கே வந்து தெரியல என்னடா நம்ம பண்ணுறோம் அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஜோப் வந்து இப்போ கிஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் எதுவுமே யோசிக்கல, சடனாக அப்படியே ஜோப்பை கிஸ் பண்ணிட்டீங்க. ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே சேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோப்க்கு வந்து சரி ஷாக்கு.
அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆடியன்ஸ்லாம் என்ன நினச்சிப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் கோரியோகிராஃபி போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக அப்படியே சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஜோப் அப்படியே சரி சாக்கில் அப்படி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஜோப் அப்படியே பார்த்துட்டு அவர் இன்னும் அப்படியே ஷாக்லேருந்து வெளியே வரல போல். ஸோ அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே திரும்பி அப்படியே நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு ஆடியன்ஸ் பார்த்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட பேக் ஸ்டேஜ் அப்படியே இழுத்துட்டு போகிறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி உங்களோட அகாடமி தான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் வந்து வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே சரி ஹாப்பி. ஸோ நீங்கள் போயிட்டு அப்படியே சர்டிஃபிகேட் மெடல்ஸ்லாம் அப்படியே வாங்கிட்டு இப்போ நீங்கள் ஜோப் தான் அப்படியே தனியாக பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க. மனுஷன் பாவம் இன்னும் அந்த ஷாப்லேருந்து வெளியே வரல நீங்கள் கிஸ் பண்ணதுலேருந்து. ஸோ நீங்கள் அப்படியே ஜோப் வந்து செவத்தில் அப்படியே பின் பண்ணிவிட்டு ஓய் உனக்கு ஐ லவ் யூ சொன்னால் லவ் யூ டூ சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு மாதிரி செவத்தில் பின் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவருக்கு இப்போ ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் பட நடிக்குது. உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. ரியா என்ன பண்ணுற அப்படின்றாரு. ஐ லவ் யூ சொன்னால் உனக்கு திருப்பி சொல்லணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இன்னும் ஒரு க்ளோஸாக விட்ட போகிறீங்க. ரியா யாராவது பார்த்துருவாங்கடி அப்படி சொல்கிறாரு. நான் சொன்னதுக்கு பதில் சொல்லு. நான் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லுவேன் மிஸ்டர் ஜே ஹோப். ஐ லவ் யூன்னு சொன்னால் திருப்பி சொல்லணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படியே கிட்ட போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜியோப்பை அப்படியே தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஒரு எம்டி ரூம் மாதிரி இருக்கும் லைக் அந்த பேக் ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே அவரை பின் பண்ணிவிட்டு ஏய் நான் வந்துட்டு என்ன சொன்னேன் அதுக்கு பதில் சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்றீங்க. ஜோ உங்ககிட்ட தான் மிஸ்டர் பேசிகிட்ருக்கேன் சொல்லு. நான் உனக்கு ஐ லவ் யூ சொன்னேன் மேன். நீ என்ன எனக்கு ரிட்டன் எதுவுமே பண்ணவே இல்லை. இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன் அவனுதான் பார்த்துக்கோ மேன். ஒழுங்காக ரிப்ளை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களோட 2 ஹேண்ட்ஸையும் லைக் அவரை பின் பண்ண மாதிரி வச்சுட்டு கேட்குறீங்க. அவர் வந்து அவருக்கு ஒரு மாதிரி இப்போ வந்து நெஞ்செல்லாம் படப்படன்னு ஆகுது. அவருக்கு பட்டர்ஃப்ளை பறக்குது நீங்கள் பண்ணுற வேலை. மிஸ்டர் ஜோஹோ நீங்கள் ப்ளஷ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அவளை நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறீங்க. ரியா என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி வாய்ஸ்லாம் மனுஷனுக்கு வந்து ஒரு மாதிரி தடுமாடுறாரு நீங்கள் பண்ணுற வேலையில். ஏய் ஐ லவ் யூ சொன்னப்பா உனக்கு திருப்பி சொன்னோன்னு தெரியாதா? என்ன நீ வந்து சின்ன ஒரு கர்ட்டசி கூட தெரில. சரி சொல்லு ஐ லவ் யூ டூ சொல்லு அப்போ தான் நான் உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே க்ளோஸாக போய்ட்டு இது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. லைக் அவர் டான்ஸ் ஆடுறப்ப இன்னும் தான் உங்களுக்கு பண்ணுவாரோ அதை நீங்கள் திருப்பி பண்ணுறப்ப மனுஷன் ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதுவும் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுவீங்கன்னு அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார்ல. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது. அட நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னடா நீ இப்படி இருக்க சரி வராது உன்னை அப்படி சொல்லிவிட்டு நீ அப்படியே இன்னும் க்ளோஸாக போயிட்டு திரும்பி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அடியே இருடி அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி செய்யா இருக்குது. உங்களுக்கு அந்த கூச்சம் வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லை. நீங்கள் அவரை பிடிச்சி ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. டேய் லவ் யூ சொன்னால் உனக்கு என்னடா சொல்ல மாட்டியா? இதில் வேறு நீ என்ன லவ் பண்ணுறியாமே என் தங்கச்சி சொன்னால் நீ என்னடா பெரிய லவ் பண்ணுற ஒரு லவ் யூ டூ சொல்ல மாட்டேங்கிற இதில் நீ என்ன லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்ச ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷையாகுது. அதுவும் நீங்கள் இந்த மாதிரி போல்டாக மூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டாரா? நீங்கள் அப்படியே பண்ணுறது அவருக்கிடையே ஒரு மாதிரி அடையே ஆகுது. கிஸ் பேக் பண்ணடா அதையாச்சும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்ச ஒரு மாதிரி பண்ணுறீங்களா? ரியா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சினுங்கிறாரு ஒரு மாதிரி. பால் டப்பா மாதிரி பண்ணாது ஜோப். கிஸ் பேக் கூடமா அவனுக்கு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறீங்க. ஏய் நீ மாட்ட சடனாக அப்படி பண்ணுவோன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக அவர் எவ்வளோ பார்க்குறாரு. ஐயோ கடவுளே இவனை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு கிஸ் பண்ணுறதுக்கே வாங்கிட்டு இவ்வளோ பாடுபடுதா இருக்கே மற்றதெல்லாம் எப்படா நான் அவனை வச்சுட்டு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை ஒரு லுக்கு விடுறீங்க. கிஸ் பேக் அப்போ பண்ண மாட்டியா நீ அப்படியே அவனை பார்க்குறீங்க. இப்போ பாரிச்சோ நீ மட்டும் இப்போ ஐ லவ் யூ சொல்லலன்னு வச்சுக்கோயேன் நான் வந்து ஒன்றும் விடவே மாட்டேன் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிட்ட அப்படியே போயிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர் வந்து இருமா சொல்கிறேன் இருமா அப்படின்ற மாதிரி உங்களை பிடிச்சி நவுத்தி விட்டுட்டு அவர் அப்படியே சொல்கிறாரு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு.
மனுஷன் வந்து உங்களை அழகாக ப்ரப்போஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து மனசில் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ப்ரப்போஸ்லாம் அப்படியே பெருசாக பண்ணணும், சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிலாம் உங்களுக்கு பிளான் வச்சுருந்துருப்பாரு. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணது அன்எக்ஸ்பெக்டட் இல்லையா? ஸோ அவருக்கே வந்து அதனால தான் டக்குன்னு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, பாவம் பயபலிக்கு. ஒரு வழியாக மனுஷனும் வந்து ஐ லவ் யூ டூ அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. நீங்கள் அப்போ தான் அவர் வந்து அப்படியே விடுறீங்களே, அப்படிதான் கிஸ் பிரேக் பண்ணிட்டு அப்படியே அவரே பார்த்துட்டு, இதை சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே அவரை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நீங்கள் இருக்கிறது அந்த பேக் ஸ்டேஜஸ் தானே, ஸோ சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. டக்குன்னு உங்களை கை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு அவர் இப்போ அவர் உங்களை பின் பண்ணிட்டாரு. உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் சடனாக ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது, லைக் பின் பண்ண உடனே இருக்கும் இல்லையா? என்னடா இவன் சடனாக பின் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஏண்டி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே போவியா நீ மாட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்போ அவர் க்ளோஸாக வராது. உங்களுக்கு என்னடா ஜோப்பு சரியில்லையேடி அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. சும்மா இருந்த அவரை நோண்டி விட்டுட்டு பாதிலே போவியா நீ அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட இப்போ ஒரு மாதிரி அவர் வந்து கிஸ் பண்ணுறாரு. என்ன கேட்டால் கிஸ் பேக் பண்ணணுமா, இப்போ பண்ணுறேன் இரு அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் வைல்டாக அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உங்களுக்கா என்னடா இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஷையாக நின்றுட்டு இருந்தான், திடீர்னு இப்படி நம்மளை கிஸ் பேக் பண்ணுறாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி ஆகுது. அவர் அப்படியே அவங்க ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பின் பண்ணிட்டு அவர் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அச்சோ நல்லா இருந்த பையனை நம்மளே தூண்டி எழுப்பி விட்டோம் போலேயே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு பிளான் வச்சுருந்தா நீ எல்லா சடனாக வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் யாராவது கிஸ் பண்ணுவாங்களா? நீ வந்து முதல்ல ப்ரப்போஸ் பண்ணிட்ட அப்படி சொல்லிட்டு உனக்கு இருக்குடி பனிஷ்மெண்ட் அப்படின்னா, ப்ரப்போஸ் என்னடா பண்ண, அதுக்கு என்னடா பனிஷ்மெண்ட் அப்படின்னு அவர் பார்க்குறீங்க. அதே எப்படி நீ பண்ணலாம், நான் தானே ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவங்கள. ஸோ என்னடா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவன் இப்படி பண்ணுறான்னு பார்க்குறியா? சும்மா இருக்க நான் அவனை சீண்டி விட்டுட்டு நீ மானப்போ அதிலே போகலாமா அப்படி சொல்லிட்டு அவரே உங்களை நிற்கு அங்கே அங்கே அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. உங்களுக்கு வந்து பேக் ஸ்டேஜில் இருக்கோம் தெரியுமா தெரியாதா? அது நீ கிஸ் பண்ணுறப்போ உனக்கு தெரியுமா தெரியாதா? அது எப்படி உன்னை விடுவேன் அப்படி சொல்லிட்டு அங்கேயே உங்களுக்கு ஒரு மேக்கப் செக்ஷன் மாதிரி நடக்குது. ஸோ இதோட வந்து ஒரு ஹாப்பி என்டிங். டடா பாய்.